எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கும்பா தலைவன், குஜாலாவின் போர்வாள், ஒரு வருடம் ஆனாலும் ஒரு தாய் மாதிரி எல்லாத்தையும் காப்பாற்றுவான் அப்படின்றதுக்கு இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு உதாரணம். தொடர்ந்து சில நாட்களாக மார்க்கெட் பயங்கரமாக ஏறியும் இறங்கியும் ஏறியும் பல்வேறு சின்ன சின்ன விலை பங்குகள் திடீர்னு மேலே ஏறினா, ஆப்ஷனில் பல்வேறு 10 ரூபாய் பங்குகள் திடீர்னு 200-400 ரூபாலாம் போனான். 400 ரூபாய் இருந்தவன் திடீர்னு 10 ரூபாய்க்கு வந்து விழுந்துட்டான். அதனால் இந்த ஆப்ஷன் செல்லர்கள் என்பவங்க அவங்க மட்டும்தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லேயே தனித்து விடப்பட்டு பாவம் பெரிய நஷ்டம், கண்டபடி நஷ்டத்தில் இருந்தாங்க. கடைசியில் இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு தாய் உள்ளத்தோட இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. தெர் இஸ் ஆல்மோஸ்ட் நோ சேஞ்ச் இந்த ஷேர் மார்க்கெட். அப்படி இருக்கும்பொழுது நிஃப்டி வெறும் 18 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் என்பது. கடந்த 5-6 நாட்களாக இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் பாவம் மன வருத்தத்தில் இருந்தாங்க. போச்சே, பணம் பூரா போச்சேன். அவங்கள இன்னைக்கு காப்பாற்றி விட்டுருக்கு மார்க்கெட். ஸோ நம்மளுடைய மார்க்கெட் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அது ஒரு குஜாலாவின் போர்வாள். ஸோ யாராக இருந்தாலும் இதுதான், செக்டர் லீடரை செலக்ட் பண்ணுறாங்களா அதை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் இறங்குறப்ப இறங்கிட்டு திடீர்னு என்னைக்காவது தூக்கி விடுவான். ட்ரேடிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அதையே கரெக்டாக ஒழுக்கமாக ஒரு கதை கூட இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் சொல்லியிருக்காங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் 100 அடியில் தோண்டினா உன் காட்டில் தண்ணி வந்துடுன்னு ஒருத்தர் பெரியவர் சொல்கிறார். ஒருத்தன் போய் என்ன பண்ணுறான், 10 அடி தோன்றான். அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் 10 அடி, இப்படியே 10 இடத்துல 10 அடியை தோண்டி கடைசியில் அவனுக்கு தண்ணி வரல. அதை உருப்படியே ஒரே இடத்துல பண்ணியிருக்கலாம்ல. ஸோ மார்க்கெட் எல்லாரையும் காப்பாற்றும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டால் அது சக்ஸஸ்ஃபுல்னு தெரியுதுன்னா அதை தொடர்ந்து பண்ணணும், அதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்றதான் இன்றைய மார்க்கெட் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நண்பர்களே, அதில் பாருங்க, பல்வேறு பங்குகள் 1 மாதமோ 2 மாதமோ அல்லது ஒரே நாள்லையோ ஷாக்குகளை அப்சர்வ் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சே இந்த டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் லிஸ்ட் ஆன சமயத்தில் ஒரு 5 நாளோ 10 நாளோ தான் கீழே போனான். லிஸ்டிங் ஆன சமயத்தில் இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இறங்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு 10 நாளோ என்னமோ தான் கீழே போனான். அதுக்கப்புறம் அந்த ஃபால்னுடைய ஷாக்கை அப்சர்வ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு மேலே வந்துட்டான். இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா குறுகிய கால அளவில் 40% ஏறிய பங்குல இந்த டாடா மோட்டருடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு. டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளுமே சுமார் தான். ஆனால் ஜனவரி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய Q3 ரிசல்ட்டையும் மார்க்கெட் ஏற்றுக்குச்சு. இப்போ கொஞ்சம் ஷாக் அப்சர்வ் பண்ணி கடந்த 5 நாட்கள் 5% ஏறி இருந்தாலுமே இடையில இவனுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே விழுகல. ஒவ்வொரு முறையும் கீழே விழுகும்பொழுது ஒரு 10-15 நாளில் ஷாக் அப்சர்வ் பண்ணி ஒரு 4-5% ஏறுறது அப்படின்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இந்த டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுமே இருந்திருக்கு. ஐடிசியுமே அதே கதை தான். அதுவும் பெரிய ஷாக். 500 ரூபாய் எங்கே, 300 ரூபாய் எங்கே? ஏயா நீ இப்படிமாயா உழுவ? எத்தனை பேர் இது கன்னத்தில் கையை வச்சுட்டு வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஒரு சமயத்தில் திடீர்னு ஒரு 5-10% ஒரு ரெக்கவரி என்பது கொடுத்தது. ஒரு 25% அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணிட்டு மேலே கொடுத்துட்டான். இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்க்கும்போது கடந்த 5 நாட்களாக நம்ம மார்க்கெட்டை ஏற விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா இந்த ஐடி கம்பெனிகள். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் 2 பேருமே பயங்கரமான வெயிட்டேஜ் உள்ள கம்பெனிகள். இவனு 2 பேரும் ஏற மாட்டேன்றான். இவனுக்கு பேட் நியூஸ் கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. இந்த 4-5 நாள் ஆகி இன்னும் பேட் நியூஸை அப்சர்வ் பண்ணாமல் இவனுங்களும் ஏறாமல் நம்ம மார்க்கெட்டையும் ஏற்ற விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிசிஎஸ்னுடைய வீழ்ச்சி மற்றும் இன்ஃபோசிஸ்னுடைய வீழ்ச்சி எப்போது தடுத்து நிறுத்தப்படும்? இந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் தான் எடுத்துக்குவீங்க? 1700 1400 நான் ஸ்டாப்பாக 300 ரூபா உழுகுறீங்க. என்ன அப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களை என்ன அப்படி பயமுறுத்திட்டான்? சொல்கிறவங்களுக்கு என்னங்க 1008 சொல்லுவாங்க. நான் ஷேர் மார்க்கெட்டை ஷார்ட் டைமாக பார்க்கல, 10-20 வருஷம் கழித்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர். எல்லாருமே ஒரே மனநிலைமையில் இருப்பாங்களா? ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், என்னம்மா பிரியாணி கேட்குது, சரிம்மா இந்த மாதம் முடிட்டு அடுத்த மாதம் வாங்கி தரேன், எதுக்கு அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னாக்கா
அட போங்கப்பா, ஒரு பிரியாணி திங்கிறதுக்கு 1 மாதம் வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே என் பையன்கிட்ட சொன்னால், நீ சரிங்கப்பா இன்னும் 1 வருஷம் கழிச்சு கொடுங்க, இல்லைன்னு 10 வருஷம் கழிச்சு கூட பிரியாணி வாங்கி கொடுங்க, எனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படியும் சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஐடி ஸ்டாக்ஸ் விழுகட்டும், இன்னும் கூட 1 வருஷம் விழுந்துட்டு அப்புறமா மேலே வரட்டும், லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா எல்லாருமே அதே மனநிலைமையில் இருப்பாங்களா? ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றோம், பணத்தை போடுறோம், அட மேக்ஸிமம் ஒரு 3 மாதம், அட ஒரு 6 மாதத்துக்குள்ளே கூட ஒரு 10-20% அது சம்பாரிச்சு தரலின்னா அப்புறம் அது என்னத்தை போய் 10-20 வருஷம் கழித்து அதை கோந்துக்கிட்டு அறுவடை பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த ஐடி கம்பெனிகளில் இந்த டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் தயவுசெய்து ஏதாவது ஒரு வகையில் இந்த 2 ஷேர்களும் இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரத்திலேயாவது ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுத்தால் ஒரு மகிழ்ச்சி வரும் என்பதுதான் இன்றைக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு நாம் வைக்கும் வேண்டுகோள். எது எப்படியோ நண்பர்களே, நம்ம சேனல் நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கணும்னா, அட எனக்கு வயசு 40 ஆச்சு அல்லது எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, ஓகே நான் வந்து ஒரு டிவிடெண்ட் இன்கம் மாதிரி நான் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ அல்லது வீடு கட்டியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு 40-50 ரூபா நான் பண்ணிட்டேன், போதும் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. இனிமேல் எனக்கு பிடிச்சமான ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அல்லது 40-50 வருஷம் வேலை பார்த்து ஒரு நல்ல தொழில் தெரிஞ்சவங்க கன்சல்டண்ட்டாக கூட மாறலாம். பிடிச்ச தொழில் பண்ணணும்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்கம் என்பது நம்மளுடைய குடும்ப செலவுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வேறு ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை பண்ண முடியும். ஸோ அனைத்து நண்பர்களும் இந்த ஒரு 40-50 வயசுக்குள்ளே ஏதோ ஒரு இன்கம், ஒரு மாதம் ஒரு 50,000 1 லட்சமா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வேலைக்கு போய் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை வந்து ஒரு பேசிவ் இன்கமாக கொண்டு வர வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு போகையில் எல்லாம் நடுவீட்டில் உட்கார வச்சு நம்மளுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஏப்பா நீ பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ண போயிட்டீங்கன்னா அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்கும். அவங்க மனசுக்குள்ளே என்ன கவலை, நீ வீட்டுக்கு ஒன்றும் பணம் கொடுக்காம போயிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு கவலை தான். ஸோ நான் என்னுடைய எண்ணம் என்னென்னா, அனைத்து நம்ம சேனல் நண்பர்களும் ஒரு 40-50 வயசுக்குள்ளே இப்போ என்ன சம்பாதிக்கிறாங்களோ அது ஏதாவது ஒரு வகையில் வீடு கட்டியோ அல்லது டிவிடெண்டு ஷேர்களை வாங்கி குவிச்சோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்டேபிள் இன்கம் அப்படின்றத கொண்டு வந்துட்டு அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸோ கன்சல்டன்சி வேலையை கன்சல்டண்ட்டாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு 40 வருஷமாக எனக்கு தொழில் அனுபவம் இருக்குது, யாருக்கு வேணுமோ கன்சல்டன்சி வாங்கன்னு நீங்கள் ஊருக்கு நடுவில் ஒரு சேர் போட்டு உட்காந்தாலுமே ஒருத்தர் வரலினாலும் கவலை இல்லையே, எவனாவது ஒருத்தர் வரும்போது பார்த்துக்கிடலாம். நீங்கள் நினைக்கலாம், தியாகு உனக்கு ஏதோ ஒரு டிவிடெண்ட் வருமாட்டிருக்கு அதனால தான் நீ இப்படி தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. எது வேணாலும் இருக்கட்டுங்க, சொல்ல வர்ற கருத்து என்ன, அந்த ஆதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது, சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்றதான் பார்க்கணும். நண்பர்களே, கொஞ்சம் ஏமாந்தாலும் சரி ஏதாவது உச்சியில் இருக்கிற பங்கை தூக்கி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்மளே ஏதோ கடன் கீது வெளியே வாங்கியிருப்போம், கடனை குறைக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இது வந்து கோந்துருப்போம். கடைசியில் பார்த்தா உச்சியில் நம்ம கையில் மாற்றி விட்டு போயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்கள் எப்போ ஏறும்னு தெரியாது, எப்போ இறங்கும்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஒரு புக் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன், த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. அவர் ஒரு இடத்துல ஒரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே உன் கையில் இல்லை, நீ எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு ஷேரினுடைய விலையை வந்து கம்மியாக வாங்குறியோ, அது பிஇ ரேஷியோ பார்த்து கம்மியாக வாங்கினா என்ன அல்லது ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் முதல்ல இருந்த ரேட்டை விட நீ எந்த அளவுக்கு கம்மியாக வாங்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு சேஃப்டி அப்படின்றதான் அவர் சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னா யாருக்குமே ஒரு இடத்த உச்சியிலிருந்து மறுபடியும் புது உச்சிக்கு போகுமா அல்லது உச்சியிலிருந்து இறங்கிட்டு ஏறுமா அல்லது இறங்கியே போயிடுமான்னு யாருக்கும் தெரியாது. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது கொஞ்சம் சீப்பாக எடுக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இன்றைக்கி இந்த எம்செக்ஸ் 4% இறங்கினதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த எம்செக்ஸ் ஒரு செக்டர் லீடர் தான், அவன் வாழ்ந்ததும் இந்த கோல்டு சில்வர்னால தான், இப்போ இறங்கியதும் கோல்டு சில்வர்னால தான் அப்படின்ற மாதிரி கோல்டு சில்வர் ஏறுது, அதனால் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிரான்சாக்ஷன்லாம் அதிகமாகும், இன்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தொடர்ந்து இவ்வளோ எம்சிஎக்ஸ்னுடைய ப்ரைஸ் ஏறிட்டே இருந்தது. அப்புறம் இப்போ தான் திடீர்னு சில்வர் மரண பயத்தை காமிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி 30-40% கிராஷ் ஆச்சு, கோல்டு இறங்குச்சு அப்படின்றதுனால இப்போ தன்னுடைய ஏறிக்கொண்டே வருந்த ஏற்றத்தை ஏற முடியாமல் கடந்த 1 மாதமாக தவிச்சுக்கிட்டு இருக்கான். இனி அடுத்தடுத்த காலங்களில் என்ன அப்படின்றது தெரியாது. இதே மாதிரி தான் எஃப்எஸ்எல் அப்படின்ற பங்கு ஒரு செக்டர் லீடர், பிபிஓ செக்டரில் இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் என்பது ஒரு செக்டர் லீடர். இதனால் அவனுக்கு 2023 2025 வரைக்கும் ஒரு அற்புதமான ஏற்றம்.
அதுக்கப்புறம் கடந்த 1.5 வருஷமாக ததிங்கினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அவனால் பழைய ஹை என்பது தாண்ட முடியாமல் ஒரு குறிப்பிட்ட முட்டுச்சந்துக்குள்ளே இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாக இப்போ தற்போதைக்கு இறங்கி கிடக்குது. 2025 லோ ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் வந்து விழுந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யாருக்கு என்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. உச்சியில் போய் வேற எவனாவது உங்களுக்கு கைமாற்றி விடாத மாதிரி பார்த்துக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. நண்பர்களே, அரசியல் விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த தாக்கம் வந்து உள்ளே பூதுது. நம்மளுக்குள்ள சில கட்சிகள்லாம் வந்து அடிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. டேய், முதல்ல ஆட்சியே எங்களுது இல்லை, இதில் எங்கே உனக்கு பங்கு கொடுக்கறதுன்ற மாதிரி ஒரே காமெடிகள். ஏதோ ஒரு கட்சி தானே அப்புறம் ஆட்சி அமைக்க முடியும். அந்த மாதிரி இந்த டொரண்ட் பவர் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவர் செக்டர் லீடர், இந்த பவர் செக்டரையே தூக்கி நிறுத்துங்க அப்படின்னா, டேய் எங்களாலேயே எங்களை தூக்கி நிறுத்த முடியல, நாங்களே இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த ரிசல்ட் சீசனில் 3.5% இறங்கி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஹைக்கும் 1 இயர் லோக்கு இடையில தான் இருக்கும். நாங்கள் எப்படி மற்ற பவர் கம்பெனியில் தூக்கி நிறுத்துது அப்படின்ற மாதிரி டாடா பவருமே அப்படி தான். அதுவும் வந்து 1 இயர் ஹைக்கும் 1 இயர் லோக்கு நடுவில் தான் இருக்குது. இதுவும் ஒரு செக்டர் லீடர் தான். ஸோ நாங்களே தூக்கி நிறுத்த முடியல, நீ எப்படியா இந்த பவர் செக்டரையே நாங்கள் தூக்கி நிறுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. எது எப்படியோ இந்த வருஷத்தில் சந்தோஷத்தை கொடுத்த செக்டர்களில் இந்த பவர் செக்டர் ஒன்று. ஏன் அப்படின்னா இந்த டொரண்ட் பவர் இந்த செக்டர்னுடைய லீடரில் இதுவும் ஒன்றா இருக்குது. அவனும் 52 வீக் லோலேருந்து கொஞ்சம் தூரம் அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஏறி காப்பாற்றிருக்கான். நீங்கள் இதெல்லாம் ஒரு பெருசாக நீங்கள் கேட்காதீங்க. எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்டுகளில் பதிவிட்டுருக்காங்க, 40-50% நஷ்டமாக இன்னும் கீழே தான் படுத்து தூங்கியிருக்கானு, கொஞ்சம் கூட ஜம்ப் அடிக்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த டாடா பவர் அதுவுமே பார்த்தீங்கன்னா 52 வீக் லோலேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி அதுவும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. அதானி பவரும் செக்டர் லீடர் தான் அந்த பவர் செக்டரில். அவனும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சமீபத்தினுடைய 6 மந்த் லோஸில் வந்து விழுந்துட்டு அந்த 6 மந்த் லோலேருந்து கொஞ்சம் ஏறி இருக்கான். ஏன் இவன் மட்டும் சிறப்பாக மேல் நோக்கி இருக்கு அப்படின்னா, இதில் நம்பர் 1ல் வருது. இவங்களுடைய பிஸ்னஸ் வைஸ் பார்க்கும்போது அதானி பவர் தான் செக்டர் லீடராக இருக்கான். அந்த ஒரு காரணத்தினால மேபி இவன் வந்து அதானி குரூப்பில் இருந்தாலுமே இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் பவர் குரூப்பில் மேலே இருக்குது. நண்பர்களே, இந்த எல்டிகோ ஹவுசிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு காலையில் திடீர்னு 20% எல்லாம் ஏறியிருந்தான். என்னடா இது, யாரியா நீ, எந்த செக்டர், எதுக்கு நீ 20% ஏறின அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். இது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட செக்டர். இதில் மிகப்பெரிய ஆள் டிஎல்எஃப் தான். அப்படி இருக்கக்கூடிய டிஎல்எஃபே வந்து 52 வீக் லோவில் கிடக்குது. நீ யாருப்பா, நீ திடீர்னு 20% ஏறி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் இந்த பங்கில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுக்கு யாருமே இதில் பணம் போட்டு வைக்கல. ஆனால் பப்ளிக் ஹோல்டிங்கில் போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க, இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்றவங்க 2% ஹோல்டு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எல்ஐசியில் வந்து கூட ஒரு முறை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா, நாங்கள் பாட்டுக்கு குற்றச்சாட்டு வச்சாங்க, நீங்கள் போயிட்டு அதானி குரூப் பங்குகளை வாங்குறீங்க அப்படின்ட்டு. அவங்க எல்ஐசின்னா அதானி குரூப் பங்குகளை மட்டுமே வச்சுருக்காங்க, ஐடிசி முதல் கொண்டு எத்தனையோ பங்குகளில் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, நாங்கள் ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, அதுக்கு மேலே சேர்மேன் இருக்காங்க, போர்டு இருக்குது, டெசிஷன் மேக்கிங்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கும் இருக்கும்னு தான் நம்ம எல்லோரும் நம்புவோம். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவல் ப்ராசஸ் என்பது தெரியாது. ஸோ யாரெல்லாம் போய் கிளைம் பண்ணலையோ அல்லது எந்தெந்த காரணத்தினால நம்மளுடைய சொத்துக்கள் கோரிக்கப்படாத சொத்துக்கள்லாம் வந்து இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் நாம் போய் நாங்கள் தாங்க வாரிசு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணும் பொழுதெல்லாம் அது உதவி செய்யும். அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் பிரச்சனை வரும்போது சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இது எதுக்காக இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் என்பது மெயின்டைன் பண்ணப்படுகிறது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்பொழுது அவங்கெல்லாம் நிறைய பங்குகளில் போய் பணம் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அந்த கம்பெனிகளில் வந்து 8% ஹோல்டு பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்குது. இந்த ஆர்எக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மொத்தமே 50 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். முதலீட்டாளர்கள்னு பார்த்தா ப்ரொமோட்டரில் தினேஷ் அப்பாரோ, பில்கின்லாம் இருக்குது. சரி, பில்கி கூட நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டில் ஒரு 8% எல்லாம் ஹோல்டிங் இருக்குது. அப்புறம் தரணி ஃபினான்ஸ்லாம் ஒரு கம்பெனி இருக்குது, அதில் 17.67% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. தரணின்னா நம்ம தமிழ் பெயரில் முதலீட்டாளர்கள் என்ன அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது பெரியசாமி அவர்கள், கந்தசாமி அவர்கள்,
அந்த மாதிரி ராமசாமி அவர்கள் எல்லாம் இது சாமி கம்பெனி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து சமீபத்தில் இப்போ இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் வந்து 17% என்பதெல்லாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கு தற்போதைக்கு சில காலங்களில் நஷ்டமும் ரிசல்ட்டில் காமிச்சிருக்காங்க, சில காலங்களில் 10 லட்சம் லாபம் 16 லட்சம் லாபம்னு ஒரு குவார்ட்டர் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்பவுமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் வந்து இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டில் இருக்கக்கூடிய பணத்தை ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கோரிக்கை வைக்காத டிவிடெண்டுகள் எப்பெல்லாம் ஷேர்களை திருப்பி தரணுமோ அதெல்லாம் நாங்கள் நம்பிக்கையாக கொடுத்துருவோம். ரொம்பவுமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக பொறுப்பாக நாங்கள் நடந்துக்கிறோம். ஸோ எப்போ கிளைம் ரீஃபண்டு கேட்டாலும் கரெக்டாக அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இருந்தது, கரெக்டான தகவல்களை கொடுக்குறாங்கன்னா அதனுடைய உரிமையாளருக்கு சேர்த்திரும் அப்படின்ற மாதிரிலாம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படியோ இந்த LDHSG அப்படின்ற ஒரு ஷேர்னுடைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போய் இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு எது போன்ற கம்பெனிகளில் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன எவனுமே பணத்தை வந்து திருப்பி கேட்க மாட்டான், கிளைம் வராதுன்னு இது நினச்சிக்கிட்டு ரொம்பவுமே மார்க்கெட் கேபிட்டல் கம்மியாக இருக்கக்கூடிய பணத்துலலாம் ஷேரில் போடுறாங்களே, என்ன அது நம்மளுக்கு தெரியாதுங்க நண்பர்களே. எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் என்பது ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த ஒரு கைட்லைன்ஸ், செபி ரெகுலேட்டட் கைட்லைன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இது மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ், மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப குறைவாக இல்லாத லிக்விடிட்டி, ஒரு ஷேரை வாங்கிட்டு திடீர்னு விற்கிறதுக்கு ஆளுகளே இல்லை, லோயர் ஃபீஸ் அப்பர் ஃபீஸ் ஆகக்கூடிய பங்குலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கு ஒரு செய்தி, இந்த ELDEHSG அப்படின்ற ஒரு பங்கு இன்னைக்கு காலையில் 20% ஏறிட்டு அப்படியே கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பங்கு என்ன வகையான பங்கு, அந்த செய்தி, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்க்க போகும்பொழுது இத்தனை செய்திகள் என்பது வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான், ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வாங்கி வேற ஒருத்தருக்கு கைமாற்றி விடும் பொழுது நீங்கள் போய் உச்சியில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் வந்து ஒரு ஏமாந்த கோழியாக மாறிடுவீங்க. அதனால் ஆல்வேஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் பெஸ்ட் நண்பர்களே. அதே மாதிரி நம்பர் 1 இடத்த பிடிக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த TVS SCS அப்படின்ற பங்கு வந்து எந்த செக்டரில் இருக்குன்னா, இது மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல இருக்குது. அது லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்னு ஏதோ ஒரு விஷயம் எடுத்துங்களேன். இவங்க பண்ணக்கூடிய லாபம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பல வருடங்கள் நஷ்டத்தில் இருந்துட்டு இப்போ ட்ரெயிலிங் 12 months என்பது பார்க்கும்போது 95 கோடி லாபம்னு காட்டுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கடந்த 3 குவார்ட்டர்களில் லாபகரமாக இருக்கிறதா. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்கள் வந்து TVS மொபிலிட்டி ப்ரொவைடர் நிறைய இருக்குது. என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் இந்தியா பெரியாள், அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் 1281 கோடி. அவங்களே பாவம் 52 வீக் லோவில் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இது ஒரு செக்டர் லீடர் கண்டெய்னர் கார்பரேஷன். ஆனால் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் தற்போது 1 year லோ மட்டும் இல்லை, 2023 என்ன ப்ரைஸ் இருந்தோ அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த TVS சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் என்ற பங்கு சமீபத்தினுடைய லோ 95 ரூபாயிலிருந்து 120 ரூபாயின்னு ஏறி வந்திருக்கு. ஆனால் மொத்தத்துக்கு பார்த்தோம்னா அது ஒரு காலத்தில் 220 ரூபாய் இருந்த பங்கு தான் இப்போ சிறிய அளவில் ஏறி வந்திருக்கு. என்னதான் ஏறி வந்தாலும் நம்பர் 1 இடத்தை பிடிப்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அந்த மார்க்கெட் ஷேர் வந்து அந்த கம்பெனி பெருசாக பிடிச்சி பெரிய லாபம் பண்ணதோ பண்ணலையோ, கடைசிக்கு ஷேர் மார்க்கெட்டில் அந்த பங்கு தன்னுடைய பழைய ஹையை ஒரே ஒரு முறை போய் தொட்டால் கூட கோடானு கோடி மக்களுக்கு நன்மையாக அமையும். பப்ளிக்கில் 52% ஹோல்டு பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பெருசாக போய் மாட்டிக்கல, 4-5% தான் அதில் இருக்காங்க. ஆனால் நம்ம ரீட்டைல் பீப்புள் தான் பாவம் 52% மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது பெரிய ஆள் வராட்டியும் பரவாயில்ல, ஷேரினுடைய விலையை ஏற்றி விட்டால் கூட நம்மளுக்கு ரொம்ப புண்ணியமாக போகுன்னு தான் அந்த ஷேரை வச்சுருக்கக்கூடிய ரீட்டைல் பீப்புள் நினைப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஆசியானா அப்படின்றது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. அது பெரிய ஆள்லாம் கிடையாது, அது ஒரு வருஷத்துக்கு பண்ணுறதே 117 கோடி 18 கோடி அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது ஷேரினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு பார்த்தீங்களா, DLF எவ்வளோ பெரிய பங்கு ரியல் எஸ்டேட்டில், அவன் கொஞ்சம் மேல் நோக்கி வந்தான் சமீபத்தில்.
அது மாதிரி இது ஒரு சிறிய விலை பங்காக இருந்தாலும் போன வருஷத்து ஜூன் மாதம் என்ன ஹை இருந்தானோ அதை போய் இன்னைக்கு திரும்பி பிடிச்சிருக்கான். அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லைன்னா உங்களுடைய ஷேர் மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டால் காலத்துக்கு நாம் வந்து கும்பாங்கன்னே சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஒன்றா நம்மளுக்கு ஷேரினுடைய விலைகள் ஒரு செக்டர் லீடர் நம்பர் 1 இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஷேர் ப்ரைஸ் டபக்குன்னு ஏதாவது ஒரு ஜம்ப் அடித்து கொடுத்தானா கூட நம்மளுக்கு போதும் தான். இதுதான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்மோ பைப்ஸ் அதாவது சமீபத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, மார்க்கெட்டில் தான் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் வந்தங்காட்டி எத்தனையோ பங்குகள் திடீர்னு சமீபத்தில் 10% 20% ஏறின மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். எங்கிருந்து ஏறின மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான், அதில் பாதாளத்தில் விழுந்ததுக்கப்புறம் ஏறுற மாதிரி. ஸோ ரீட்டைலர் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ புதுசாக வரக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த தப்புகளையெல்லாம் செஞ்சிடாதீங்க, பெரும்பாலும் நல்ல நல்ல கம்பெனிகளால் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனிகளாக தான் எடுக்கணும். அதே மாதிரி விலை உச்சியில் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட்டில் சரிவு என்பது வரும்பொழுது காலத்துக்கும் அதை ரெக்கவரியே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சிறிய மூவ்மெண்ட்டாவது காட்டணும் அப்படின்ற மாதிரி பாருங்க. இப்போ இந்த மேன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு அது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கா? ஆமாம், அது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அப்படின்றதுனால தான் பெரிய அளவில் கிராஷ் ஆனதுக்கப்புறமும் தன்னுடைய வரலாறில் அவன் திரும்பி ஏறி காமிச்சிருக்கான். இந்த முறையும் சமீபத்தில் இறங்கியிருந்தாலும் அது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்ததுனால ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு மேல் நோக்கி ஓடி வந்துட்டான். இன்னுமே மேலே வராத பங்குகளை பார்க்குறீங்களா? இந்த டெக்ஸ்மோ பைப்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன்லாம் ஏறாத ஏற்றம் இல்லை, ஆடாத ஆட்டம் இல்லை. மறுபடியும் ஆக்சுவலாக தப்பிச்சு ஓடி போயிருங்கன்னு 2024 வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக காப்பாற்றி விட்டுருக்கான். மேலே மாட்டினவங்கள மறுபடியும் 2024 காப்பாற்றி விட்டுருக்கான். பட் சொல் பேச்சு கேளாமை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இன்னும் போகும்னு கோத்துட்டு இருந்தால் அப்புறம் இப்போ கும்பாயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் கும்பான்னா 50% கும்பாயிருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்மோ பைப்ஸ் அப்படின்ற பங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியாக இது வரைக்கும் பெருசாக ரிப்போர்ட் பண்ணல. கடந்த 1.5 வருஷமாக 6 கோடியோ 2 கோடியோ 4 கோடியோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பப்ளிக் தான் பெருசாக மாட்டியிருக்காங்க. எஃப்ஐஸோ டிஐஸோ பெருசாக மாட்டல. பப்ளிக் தான் பாவம் 55% அவங்க கையில் இந்த டெக்ஸ்மோ பைப்ஸ் என்பது இருக்குது. நீ 2 தடவை சான்ஸ் கொடுத்து தப்பிச்சு ஓட வச்சில, இன்னும் ஒரே ஒரு முறை நீ பழைய ரேட்டு வந்து பாரு, நாங்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு ஓடுறோம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான்